ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேய் சம்பவத்தில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கும். அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். கடைசியாக அவங்களுக்கு அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி அந்த பேயும் ஓட்டுவாங்க. இதுக்கு நடுவில் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. இவங்க ஊரில் காட்டேரி இல்லை ரத்த காட்டேரியோட பிரச்சனை இருந்துருக்கு. அந்த ரத்த காட்டேரியை இவங்க என்ன பண்ணி அழிக்கலாம், இதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரி இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்லை யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே ரெண்டு நண்பர்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்களும் பண்றாங்க. அது என்ன ஏது, கடைசியா அவங்க நினைச்ச மாதிரி அந்த ரத்த காட்டேரியா அடக்குனாங்களா இல்ல அந்த ரத்த காட்டேரிக்கு இவங்க அடங்குனாங்களா அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் காமேஷ். இவர் உசிலம்பட்டியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டது இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண காமேஷ் அண்ட் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராஜா. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த ரத்த காட்டேரியா அழிக்கிறதுக்கு இவங்களும் நிறைய விஷயத்துல போராடி இருக்காங்க. கடைசியா வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த சம்பவம் சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 ஸ்டார்டிங்ல தான் இந்த ஒரு சம்பவமும் உசிலம்பட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு. பட் கிராமத்தோட பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண காமேஷ் அண்ட் அவரோட ஃப்ரெண்டான ராஜா, இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஸ்கூல் தான், ஈவன் காலேஜ் கூட ஒரே காலேஜில் தான் படிச்சு இப்போ நல்லபடியா ஒரு நல்ல வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேருமே சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லீவ் டைம்ல அவங்க சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கும் போயிட்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் காமேஷ் அண்ட் ராஜா இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க ஊர்ல இந்த ரத்த காட்டேரியால பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷமா தெரியும். சொல்ல போனா இவங்க சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்த லைவா பார்த்ததில்லை. இதனாலே இந்த ரெண்டு பேருமே அந்த ஒரு விஷயத்த நம்பல. இவங்க ரெண்டு பேருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, டேய் நம்ம சின்ன பசங்களா இருந்துட்டு இருக்கோம், அதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சில இடத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பேய் கதையும் கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த பேயிலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு காமேஷ் அவரோட ஃப்ரெண்டான ராஜா அவர்கிட்டயும் சொல்ல, ஒரு லெவலுக்கு அப்புறம் ராஜா அவரும் நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா, இந்த உலகத்துல பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து 2021 எண்டு, அதாவது 2021 முடிஞ்சு 2022 நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் 2022 புது வருஷமும் பிறக்க போகுது அப்படின்றதுனால இவங்க ஆஃபீஸில் ஒரு வாரம் கண்டினியூவாக லீவ் போட்டு ரெண்டு பேருமே அவங்க சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கும் போகிறாங்க. அப்போ தான் இவங்க லைஃப்பில் இப்படிப்பட்ட விஷயம், அதாவது பேய்ன்ற விஷயம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவும் போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்க்கவும் போகிறாங்க. காமேஷ் அண்ட் ராஜா இவங்க ஊரான உசிலம்பட்டி, பர்டிகுலராக அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 கோவில் இருந்துட்டு இருக்கு. அதுவும் எல்லைக்குள்ளே தான் அந்த 3 கோவிலும் இருந்துட்டு இருக்கு. அந்த 3 கோவிலை தாண்டினா தான் இவங்க ஊருக்குள்ளேயும் வர முடியும். ஆனால் அந்த 3 கோவில் இருக்கிறதுக்கு காரணம், அந்த 3 கோவிலுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஊர் எல்லை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த எல்லைக்குள்ளே தான் ஒரு பெரிய புளிய மரமும் இருந்துட்டு இருக்கு. அந்த புளிய மரத்தில் இருக்கிற பிரச்சனையால தான் அடுத்தடுத்து 3 கோவில்கள், 3 காவல் தெய்வங்களை வந்து இவங்களும் கட்டி இப்போவும் வழிபட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்துல பார்த்தீங்கன்னா பகல் டைம்ல அந்த விஷயம் பத்தி தெரியாதவங்க, ஏன் இந்த ஊர் மக்கள்ல ஒரு சில பேர் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புளிய மரத்துல இந்த ஊஞ்சலுக்கு தேவையான கயிறுலாம் கட்டி பகல் டைம்ல அங்க விளையாடிட்டும் இருப்பாங்க. ஆனா அந்த செயலில் யாராச்சும் பெரியவங்க போனாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பார்த்து அவங்கள திட்டவும் ஆரம்பிப்பாங்க. ஏன் ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்க பசங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்கன்னா அடிச்சு வீட்டுக்கும் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு. பகல்ல மோஸ்டா பிரச்சனை இருக்காது. ஆனா அதனால நைட் அந்த பசங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரே காரணம் அந்த புளிய மரத்துல தான் ரத்த காட்டேரி இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன ப்ரோ, ஆரம்பத்திலே அந்த புளிய மரத்துல ரத்த காட்டேரி இருக்குன்னு அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுறீங்க, எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொன்ன அந்த ஒரு சம்பவத்தை அந்த ஃப்ளோலயே சொல்றேன். ஏன்னா அதுலயே நிறைய ஹாரரான விஷயம் இருக்கு. ஸோ அதனால ட்விஸ்ட் எதுவுமே இல்லாம அந்த ஃப்ளோலயே போயிடலாம். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற ரத்த காட்டேரி கிட்டத்தட்ட 200 இருந்து 300 வருஷம் பழமையான பேய் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதையும் தாண்டி
அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல, அதாவது இந்த ராஜாக்கள் ஆண்ட காலத்துல பாத்தீங்கன்னா இந்த உசிலம்பட்டி சரௌண்டிங்ல இருக்கிற ஏதோ ராஜா பேர் எதுவும் சொல்லல, ஆனா அந்த ராஜாவோட வீட்டுல பணிப்பெண்ணா வேலை செஞ்ச, அதாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. அந்த சமயம் அவங்க பிரெக்னென்ட்டாகவும் இருந்திருக்காங்க. பட் ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஒழுங்கா வேலை செய்யலையாம், இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அங்க இருக்கிற அந்த ராஜா அவரோட கத்தியால கர்ப்பமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வயிற்றிலே குத்தி அவங்கள கொண்டுட்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் ரத்த காட்டேரியாவும் மாறி அந்த இடம் ஃபுல்லா சுத்தி இருந்திருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் ராஜா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சதுனால அவருடைய பாதுகாப்புக்கு அந்த சமயம் இந்த மாந்திரிகர் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ரத்த காட்டேரி இவரை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையமும் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் காலெல்லாம் முடிஞ்சு இந்த ரத்த காட்டேரி ஸ்டில் 2020 வரைக்கும் அந்த இடத்துல சுத்தி இருந்திருக்கு. அந்த இடத்துல போயிட்டு வந்த நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுல காமேஷ் இவங்க கிராமத்து மக்கள் அந்த ரத்த காட்டேரியால நிறைய பிரச்சனைகள், ஏன் ஒரு சில இல்ல பல உயிர் பலிகள் கூட அந்த கிராமத்துல விழுந்ததா சொல்லப்படுது. ஸோ இதனாலேயே இதுக்கப்புறமும் இந்த ரத்த காட்டேரி நம்ம ஊர் மக்களை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அந்த புளிய மரத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலையும் கட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ரத்த காட்டேரியால நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னு அடுத்த ஒரு காவல் தெய்வத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2வது காவல் தெய்வத்தை தாண்டி 3வது ஒரு காவல் தெய்வமும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி 3 காவல் தெய்வத்தையும் அந்த இடத்துல நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் அங்க பிரச்சனை அப்படின்னு எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படியே பிரச்சனை நடந்தாலும் அந்த ஊருக்கு வெளியில தான் பிரச்சனைகள் அதிகமாகவும் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் அவரோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு 11 மணிக்கு மேலன்னு சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா அந்த புளிய மரத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த புளிய மரம் பக்கத்துல ஏதோ ஒரு பெண் நிக்கிறத இவரும் பார்த்திருக்காரு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது யாருக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு இவரும் பெருசா கண்டுக்கல. பட் அவங்க கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த பொண்ணு இவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும் போது ஓகே இவங்களை பார்த்தா இந்த நைட்டு விபச்சாரம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் அவங்களெல்லாம் கண்டுக்காம அப்படியே தாண்டி வந்துட்டு இருக்காரு. அப்படி அந்த பெண்ணை தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அந்த பெண் இவரை பார்க்கறாரா அப்படின்னு இவரும் திரும்பி பார்த்திருக்காரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்த அந்த பெண் இவர் அந்த பெண்ணை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க அந்த உருவம் தான் நிக்குது. ஆனா அதோட சுயரூபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த ரத்த காட்டேரிக்கு உண்டான அந்த தோற்றம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரொம்பவே கொடூரமா நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கும் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருச்சு. அண்ட் எக்ஸாக்டா இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் அந்த முதல் கோவிலும் இருந்துட்டு இருக்கு. பேசாம நம்ம அந்த கோவிலுக்குள்ள போயிருந்து தான் பெட்டர் அப்படின்னு இவரும் அந்த காவல் தெய்வங்கள் அந்த கோவிலுக்கும் போயிடுறாரு. அண்ட் இவரும் பயத்துல விடிய விடிய அந்த கோவில தான் உட்காந்துட்டு இருக்காரு. பட் விடியற வரைக்கும் அங்க நிக்கிற அந்த காட்டேரி இவரை தான் வெச்ச கண்ணு வாங்காம இன்கேஸ் நீ இந்த இடத்த விட்டு வெளியில இந்த பக்கம் வந்தனா கண்டிப்பா உயிரை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் இவரையும் பார்த்துட்டு இருந்திருக்கு. இப்படி கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரத்த காட்டேரியோட நடமாட்டம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரோட கிராமத்து உள்ளேயும் போயிருக்காரு. அந்த ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த அவரோட ஊர் மக்கள் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம்லாம் தெரிஞ்ச அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆர்வ கோளாறான தாத்தா, அவரோட வயசு ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தாக்கு அந்த ஊர்ல நடக்கிற விஷயம்லாம் தெரியும். ஏன் காட்டேரி இருக்கிற விஷயமும் அவருக்கு நல்லா தெரியும். பட் இந்த காட்டேரிலாம் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அவரு வந்திருக்காரு. அதுக்கு டேய் நீ என்ன பாடுறா, நான் இன்னைக்கு வெளியில போறேன், போயிட்டு நான் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன், அந்த காட்டேரி என்ன பண்ணிருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவரும் அந்த ஊர் மக்கள் கிட்ட கொஞ்சம் சேலஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு தான் அவரும் அந்த ஊரை தாண்டி, அதாவது அந்த கிராமத்தை தாண்டி வேற கிராமத்துக்கும் போயிருக்காரு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சுத்திட்டு கொஞ்சம் லேட் நைட்டா தான், அதாவது ஒரு 12 மணிக்கு மேல தான் இவங்க கிராமத்துக்கும் திரும்பலாம் அப்படின்னு இவரோட வண்டியில பைக்ல தான் போயிருக்காரு. அதே பைக்ல ரிட்டர்ன் வரலான்னு வந்துட்டு இருக்காரு. அப்படி எக்ஸாக்டா நான் அந்த புளிய மரம் சொல்லியிருப்பேன்ல, அந்த புளிய மரத்து கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சடனா இவரை யாரோ அடிச்சு கீழே தள்ளி விட்ட மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த தாத்தா கீழே விழற வரைக்கும் இது ஏதோ இந்த திருட்டு பசங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயந்துருக்காரு. அட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இவரும் சுத்தி அந்த இடத்த ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு. அங்க அந்த புளிய மரம் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இந்த மரத்துக்கு பின்னாடி யாராச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த மரத்தையும் போய் சுத்தி பார்க்கறாரு. இவரை தவிர்த்து அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒருவேளை இங்க இருக்கிற ஏதாச்சும் கல்லு தடுக்கி நம்ம கீழே விழுந்திருப்போமோ, அதுதான் யாரும் நம்மளை தள்ளி விட்ட மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு இவரும் நினைக்க, ஆனா இவரோட தோல் பட்ட கொஞ்சம் வலிக்கிறத இவரும் ஃபீல் பண்றாரு. அண்ட் ஒரு மாதிரி இவரோட தோல்லாம் கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்துட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு சட்டையை தூக்கி பார்த்தா அந்த இடத்துல கை அச்சு இருந்துட்டு இருக்கு. அதாவது யாரோ இப்படி டைட்டா பிடிச்சானா இந்த விரல் தடங்கள்லாம் கையில பதிஞ்சிருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் இங்கேயும் இருக்க. அப்போ உண்மையிலே நம்மளை தள்ளி விட்டது இதுதான் அப்படின்னு அப்போ தான் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயமும் வர. கரெக்டாக இந்த பயத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த சிங்கம், நாய், மனுஷன் இது மூணுமே கத்தன மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சத்தம் இவர் பக்கத்துலையும் கேட்கும். இவரும் அலறி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவ்வளோ நாள் இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருந்த ரத்த காட்டேரி இப்போ இவர் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருக்கு இங்கே ரத்த காட்டேரி இருக்குன்னு தெரியும். பட்
நம்மளை எதுவுமே பண்ணாதுன்ற ஒரு நினைப்போட தான் இவரும் வெளியில் போயிட்டு ரிட்டன் இந்த இடத்துல வந்து இப்போ அந்த காட்டேரிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்படி மாட்டினது மட்டும் இல்லாமல் அந்த ரத்த காட்டேரி இவரை கொல்லலாம் இல்லை, ஆனால் இவரோட கடைசி காலம் வரைக்கும் இவர் ஒரு நரக வேதனையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 காலம் இருக்குது பார்த்தீங்களா, இவருடைய 2 காலையும் பார்த்தீங்கன்னா முறிச்சிட்டு இருக்கு. அதாவது 360 டிகிரியில் வந்து காலை திருப்பி உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவரோட 2 காலுமே 360 டிகிரியில் உடஞ்சி முறிஞ்சிருக்கு. அண்டு அப்படி உடஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த காலை யாரோ பிடிச்சி முறிச்சு விட்ட மாதிரி அந்த விரல் தடங்கள் எல்லாமே அவரோட காலையும் பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரி அந்த தாத்தாவை எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்தும் போயிட்டுருக்கு. அப்படி பொழுது விடியும் போது அந்த சைடில் வேலைக்கு போகும்போது ஒரு சில பேர் இந்த ரத்த வெள்ளத்தோடு இருக்கிற இந்த தாத்தாவை பார்த்ததுக்கப்புறம் தான் நைட் நடந்த விஷயத்தையும் இவர் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தெரியாதனமா நானும் அந்த ரத்த காட்டேரிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட தாத்தா ஸ்டில் இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருந்துட்டு இருக்காரு. பட் படுத்த படுக்கையாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் எமர்ஜென்சினா பாத்ரூம் போனோன்னா கூட அவங்க வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் உதவி பண்ணால் மட்டும்தான் அவரால் பாத்ரூம் அந்த இடத்த விட்டு கொஞ்சமாச்சு நகர முடியும். அந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையில தான் இப்பவும் இருந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயனார் சாமியை வர வச்சு குறி கேட்பாங்க. அண்ட் அவருக்கு நிறைய படையெல்லாம் போடுவாங்க. அந்த சமயம் ஐயனார் சாமி அவரையும் ஒரு பூசாரி உடம்புல வர வச்சு குறி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம், இந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற ரத்த காட்டேரி இந்த ஊருக்குள்ள வரத்துக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கு. இதனால நம்ம ஊர் மக்கள் யாருமே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. சொல்ல போனா நீங்க இறந்து போறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐயனார் சாமி இவங்க ஊர் எல்லைக்கு வெளியில ஒரு விளக்கும் ஏற்றி வைப்பாங்க. அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா விடிய விடிய எரிஞ்சிட்டு இருக்கும். அதே போல அன்னைக்கு காவல் தெய்வமான ஐயனார் அந்த ஊர் எல்லையில விளக்கும் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனா அந்த விளக்கு விடிய விடிய எரிஞ்சிருக்கணும். ஆனா நைட்டோட நைட்டா அணைஞ்சிருக்கு. ஆனா அந்த அணையிற விஷயத்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அதாவது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேரும் பார்த்துருக்காங்க. அது எப்படி அணைஞ்சது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த எல்லைக்கு அப்படி கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த புளிய மரமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே எரியிற இந்த விளக்கம் அங்கே இருக்கிற அந்த ரத்த கட்டேரி தான் வந்து வேணும்னு அணைச்சதா சொல்லப்படுது. அண்ட் இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் இவங்க ஊருக்கு ஒரு விதமான அபசகுனம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மோகேஷ் அண்டு ராஜா இவங்க 2 பேருமே சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நடந்திருக்கு. அண்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்குடா அப்படின்னு மோகேஷ் அண்டு ராஜா இவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 2 பேருமே பெருசாக நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தான் பேய் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. அதனால இவங்க சொன்ன விஷயத்த சும்மா வதந்தி அப்படின்ற மாதிரி தான் இவரும் நினைக்க. ஆனால் அந்த 2021 முடிஞ்சு அந்த 2022 நியூ இயருக்கு இவங்க ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களே, அதுவும் ஒரு வாரம் லீவ் போட்டு கரெக்டாக 2022 நியூ இயருக்கு முன்னாடி நாள் மோகேஷ் அண்ட் ராஜா இவங்க 2 பேருமே அவங்களோட சொந்த ஊரான உசிலம்பட்டியில் இருக்கிற அந்த கிராமத்துக்கும் போகிறாங்க. பட் சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே நைட் ஆயிடுது. அண்ட் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து இவங்க ஊர் எல்லை தொடரத்துக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து தான் போக வேண்டியிருக்கு. அண்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி பார்த்துருக்காங்க, யாராச்சும் வந்து பிக் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. எல்லாருமே கால் பண்ணால் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, அதாவது கிராமத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே சொல்கிற விஷயம், மச்சான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சமயம் நீ வந்துட்டேன், தயவு செஞ்சு நம்ம ஊர் எல்லைக்குள்ளே இப்போதைக்கு வராது, விடிஞ்சதுக்கப்புறம் வா. அண்ட் ஊருக்கு வெளியில் பக்கத்து ஊரில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அங்கே தங்கு, அப்படி இல்லைனா நீ பஸ் ஸ்டாப்பில் கூட இருந்துட்டு வா. ஆனால் தயவு செஞ்சு நைட் டைமில் நம்ம ஊரை கடக்கணும்லாம் நினைக்காத, இங்கே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது கூட இங்கே இருக்கிற காமேஷ் அண்ட் ராஜா, டேய் இன்னுமாடா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க 2 பேருமே அவங்க சொல்கிற விஷயத்த ஒரு விளையாட்டாக தான் எடுத்துகிட்டு நைட்டு 1:30 மணி போல் இப்போ அவங்க கிராமத்தை கடக்கலாம் அப்படின்னு அந்த 2 கிலோமீட்டர் நடந்து வராங்க. இப்போ அந்த 2 கிலோமீட்டர் ரொம்பவே ஈஸியாக வந்துடுறாங்க. இன்னும் 100 மீட்டர் தாண்டினா அந்த புளிய மரமும் வரப்போகுது. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரியும். டேய் தூரத்தில் தெரியுது பாரு அந்த புளிய மரம், அதை தாண்டா நம்ம ஊரில் பேயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட போகிறோம், அங்கே பேய் இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த புளிய மரம் கிட்ட போக போக ஒரு விஷயத்த நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த புளிய மரம் பக்கத்தில் ஆளுங்கன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பொறுமையாக கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருவாகிற மாதிரி, அதாவது சடனாக அந்த பெண் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு பெண் தோன்றதை இவங்களும் பார்க்குறாங்க. அண்டு மோகேஷ் ராஜா கிட்டையும் கேட்குறாங்க, டேய் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது உனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போதும், இல்லைடா எனக்கும் தெரியல, ஆனால் கிட்ட வர வரதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு திடீர்னு உருவாகிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களுக்கும் ஃபஸ்ட் டைமாக அந்த பயத்தை லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இவங்க 2 பேருமே கிட்டேயும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் தெரியுது அங்கே நிற்கிறது ஒரு பெண், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால்
அவங்க வயிற்ற பார்த்தியா, ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு முகேஷ் ராஜா அவர்கிட்டையும் சொல்ல, டேய் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்னடா, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல ரெண்டு பேருமே அங்கே நிற்கிறது பேயின்னு தெரியாமல் சைட் அடிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக அந்த பொண்ணை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க, அந்த பொண்ணும் இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ராஜா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, டேய் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிட்டேயும் போகிறாங்க. கிட்ட போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எந்த ஊர், நம்ம ஊர் தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. இல்லைங்க கன்சீவாக இருந்துட்டு இருக்கீங்க, உங்கள் கூட துணைக்கு யாருமே வரலையா, ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது யாருமே வரல, நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எது ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களா, சரி வாங்க என் கூட வாங்க, எங்கள் ஊருக்கு வேணா வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் ஊரில் இந்த ரத்த காட்டேரிக்கு அதிகமாக பயப்படுறாங்க அண்ட் நிறைய பேச்செல்லாம் போயிட்டுருக்கு, நானும் கேள்விப்பட்டேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த பெண் ராஜா அண்டு காமேஷ் இவர்கிட்ட கேட்க, ஆமாங்க எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை, சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த பொண்ணு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்குது. அண்ட் இந்த இடத்துல காமேஷ் இவரும் என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறீங்களா, இந்த மரத்துக்கு பின்னாடி, இந்த புளிய மரத்துக்கு பின்னாடி என்னுடைய ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் போய் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இது குழந்தையா, குழந்தைய அங்கே வச்சுட்டு இங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ரொம்ப நேரமாக கையில் வச்சுட்டு இருந்தேன், கை வலிக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல வச்சுட்டு வந்தேன், யாராச்சும் வந்தாங்கன்னா உதவி கேட்கலாம் அப்படின்னு தான், கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போது காமேஷ் ராஜா இவங்க ரெண்டு பேருமே அந்த புளிய மரத்துக்கு பின்னாடியும் போகிறாங்க. அப்படி பின்னாடி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பெண் சொன்ன மாதிரி குழந்தை அப்படின்னு எதுவுமே இல்லை. எங்க இங்கே குழந்தை எங்கே வச்சுருங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இங்கே எதுவும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தான் இருக்குது பாரு அப்படின்னு ஒரு மாதிரி சாஃப்டாக பேசிட்டு இருந்தா அந்த குரல் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆக்ரோஷமாக மாறுறது இங்கே இருக்கிற ரெண்டு பேருமே பார்த்து ரெண்டு பேருமே ஒருத்தரோட மூஞ்சை பார்த்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் வெளியிலே வராங்க அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு. அப்படி வந்து பார்த்தா சேம் அந்த இடத்துல அந்த பெண்ணும் நின்றுருக்காங்க. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட சுயரூபத்தில், அதாவது அந்த ரத்த காட்டேரிக்கு உண்டான அந்த தோற்றத்தோட அங்கேயும் நிற்க இப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த பேய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்க பேக் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது இவங்களால சுத்தமாக ஓட முடியல. ஏன்னா இவங்களுடைய காலை பிடிச்சி இவங்களுடைய ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து ஓட முடியல. அண்ட் அந்த பயத்திலே ரெண்டு பேருமே திரும்பி அந்த உருவத்தையும் பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக ரெண்டு பேருமே ஒரு பேயை பார்த்து பயத்தில் அழுததா அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் ராஜா இவர் ஒரு லெவல் மேலே போயிட்டு அவரோட பேண்ட்டிலே ஒன் பாத்ரூமும் போயிடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே பயந்துருக்காங்க. அண்ட் அந்த சமயம் காமேஷ் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தோணவும் ஆரம்பிக்குது. நம்ம கழுத்தில் ருத்ராட்சமும் இருந்துட்டு இருக்கு, அதை பிடிச்சி ப்ரே பண்ணலாம் அப்படின்னு இவருக்கு சிவன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த ருத்ராட்சத்தையும் பிடிக்கிறாரு. பக்கத்தில் ஃப்ரெண்டு ராஜா அவரோட கையை பிடிச்சி ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை பிடிச்சிட்டு இருந்து ஏதோ ஒன்று இவங்க காலையும் விட இவங்க ரெண்டு பேருமே விட்டா போதும், அதாவது அந்த பேக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு பக்கத்திலே கோவிலும் இருந்துருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கோவில் மாரியம்மன் கோவிலாம் இருந்துருக்கு, அந்த கோவிலுக்கும் போகிறாங்க. அந்த கோவில் உள்ள போனதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற அந்த ரத்த காட்டேரியோட ஆக்ரோஷம் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரி சொல்கிற விஷயம், கண்டிப்பாக உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியில் வர வேண்டியிருக்கும், அப்படி வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நான் பின்தொடர்ந்து வந்து கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தோட கத்தவும் ஆரம்பிக்குது. இப்படி கோவிலுக்குள்ளே இருந்து அந்த உருவத்தை பார்த்த ராஜா காமேஷ் இவங்க ரெண்டு பேருமே அந்த உருவம் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு பயத்தில் ரெண்டு பேருமே அட் அ டைமில் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே தான் விழுந்துடுறாங்க. அந்த வெளியில் இருக்கிற அந்த ரத்த காட்டேரியாலையும் உள்ளே வர முடியல. ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சேஃபாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி பொழுது விடிஞ்சு அந்த ஏரியாலுங்க அந்த சைடு, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கோவிலுக்கும் காலையில் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பூசாரியும் வருவார். அவர் இந்த கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த 2 பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் இவரும் சாதாரணமாக நினச்சி அவங்கள போய் தட்டி எழுப்பியிருக்காரு. ஆனால் இவர் தட்டி எழுப்பினதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அலறி அடிச்சு எந்திரிக்கும் போது தான் ஓகே சம்திங் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ராஜா காமேஷ் இவங்க ரெண்டு பேருமே நைட் நடந்த விஷயத்த ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது அந்த பூசாரி சொன்ன விஷயம், தம்பி
நீங்கள் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரில, இப்போ நீங்கள் உயிரோடு இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஊரில் இந்த மாதிரி நைட் டைமில் ரத்த காட்டேரியை பார்த்து அதுலேயும் அந்த ரத்த காட்டேரி இந்த மாதிரி வார்த்தைலாம் சொன்னதாக சொல்கிறியே, ஏதோ உங்களை கொல்ல வரப்போகுது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்களுக்கு நடக்கலை. பட் நைட் டைமில் ரத்த காட்டேரியை பார்த்தா நிறைய பேர் கை கால் உடஞ்சி ஏன் உயிர் போனவங்களே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் முழுசாக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த சாமியை உங்களை காப்பாற்றுறதுனால தான் இப்போ நீங்கள் 2 பேருமே உயிரோடு இருக்கீங்க. தயவு செஞ்சு வீடு போய் சேருங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் வெளில சுற்றுறதை நிறுத்துங்க, வயசு பசங்களாம் இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டி தான் அந்த பூசாரி இவங்க 2 பேருமே அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் முகேஷ் அண்ட் காமேஷ் இவங்க 2 பேருமே பகலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இப்போது ஒரு மரண பயத்தோட அந்த புளிய மரத்துக்கிட்டேயும் போகிறாங்க. ஏன்னா அங்கே தானே இவங்களுடைய பேக்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கிட்டேயும் போகிறாங்க. ஆனால் அந்த பேக்கை எடுக்கும்போது இவங்களுக்கு அந்த குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு. இது ஒரு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு காமேஷ் இவரும் நினைக்க, பட் பக்கத்தில் இருக்கிற ராஜா மச்சான் உனக்கு அந்த குரல் கேட்டுதாடா அப்படின்னு கேட்கும்போது, டேய் அப்போ உண்மையிலே உனக்கு கேட்டுதா? ஏன்னா எனக்கு இந்த குரல் கேட்கும்போது ஏதோ பிரம்ம நைட் நடந்த விஷயத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உனக்கும் கேட்டுக்குன்னா கண்டிப்பாக அந்த காட்டேரி இங்கே தான் இருக்கணும், நம்ம இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு அவசரமாக அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கோவிலெல்லாம் தாண்டி இவங்க ஊருக்குள்ளேயும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் முகேஷ் அண்ட் காமேஷ் இவங்க 2 பேருமே அவங்க கிராமத்துள்ள போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அங்கே இருக்கிற யாருக்கிட்டுமே சொல்லலை. ஏன்னா இத்தனை வருஷமாக இவங்க இந்த பேய் பிசாசு நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் பொய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சடனாக இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நைட் நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லலை. அண்ட் ஊரில் இருக்கிறவங்க டேய் எப்படா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் நைட்டே வந்துட்டோம், ஆனால் நைட்டு நம்ம ஊரில் வரதுக்கு வண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் வெளியில் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிட்டு பொழுது போனதுக்கப்புறம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டேன் அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர், நல்ல வேலை பண்ணீங்கப்பா, நைட்டு நீங்கள் அந்த புளிய மரம் பக்கம் வந்திருந்தீங்கன்னா என்னென்னவோ ஆயிருக்கும், நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே சேம் இதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், நைட்டு என்ன அடிலாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் காமேஷ் அண்ட் ராஜா இவங்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க ஊர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் அந்த நியூ இயர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஊரில் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இதுலேயும் சின்ன வயசில் விளையாடின மாதிரி இந்த கில்லி கோலி பம்பரம் அப்படின்னு இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் டேய் நம்ம ஊர் எல்லைக்கிட்ட 3 கோவில் இருக்குல்ல, அண்ட் அந்த இடத்துல நிறைய மாமரம்லாம் இருந்துட்டு இருக்கு, பேசாமல் அங்கே போயிட்டு மாங்கலாம் அடிக்கலாமா அப்படின்னு ராஜா இவரும் சொல்ல, உடனே இந்த ஒரு விஷயத்தை கேட்ட காமேஷ் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி போர் அடிக்குது அங்கே தான் போகலாம் அப்படின்னு எல்லாருமே அங்கே இருக்கிற மாங்காய் மரத்துக்கிட்டையும் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டேய் அந்த இடத்துக்கு போயிட்டு வரதா இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும், ஸோ போகிற வழியில் சாப்பாடு தானே வாங்கிட்டு போயிடலாம்டா, அப்படியே சாப்பிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட வரலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்ல, சரிடா நம்மளும் போகிற வழியில் தானே சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஊரில் ஒரு ஹோட்டல் வந்துருக்கு. அங்கே கொஞ்சம் நான்வெஜ் சாப்பாடுலாம் வாங்கிட்டு அந்த 3 கோவில் இருக்கிற அந்த மாங்காய் மரத்துக்கிட்டையும் போகிறாங்க. அந்த போன உடனே இவங்க சாப்பிடல, வாங்கி வச்ச சாப்பாடை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அங்கே இருக்கிற மாங்காவை கல்லை வச்சு அடிச்சுட்டும் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மாங்காவை சேர்த்து வைக்கிறாங்க. அது ஆல்ரெடி இந்த உப்பு மிளகா தூள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை வச்சு அந்த மாங்காய் உடைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சரிடா பசிக்குது போய் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடை அந்த இடத்துல வச்சுருப்பாங்கல்ல, போய் பார்த்தா அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே அங்கே இருக்கிற நான் இங்கே குதறி வச்ச மாதிரி அப்படி ஒரு மாதிரி செதறியும் கிடக்குது. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் இவங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அது உண்மையிலே இது எப்படி நடந்திருக்கும், யார் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த டீமில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அங்கே இருக்கிற ஒரு மாங்காய் மரத்துக்கிட்ட ஒரு மாதிரி பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. அப்படி எல்லாரோட கவனமும் அங்கே இருக்கிற மாங்காய் மேலே மட்டும்தான் இருந்திருக்கே தவிர இந்த ஃப்ரெண்டு இங்கே பயந்துருக்கிறத ஸ்டார்டிங் பார்க்கல. இப்போ சாப்பாடு இல்லைன்னும் போது தான் இவங்களும் இவன் அப்படி உட்காந்துட்டு இருக்கான், ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் போக, பட் அந்த ஃப்ரெண்டு லைட்டாக தொட போகும்போது அந்த ஃப்ரெண்டு பயங்கரமாக பயந்துருக்கிறத இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவன் என்னடா இப்படி பயந்துருக்கான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட இன்னும் போகும்போது அண்ட் அவர் பக்கத்தில் பயங்கரமாக நாத்தடிக்குது. நாத்தன்னா இந்த எரிஞ்சு போனோம் அப்படிலாம் கிடையாது, அந்த ஃப்ரெண்டு பயத்தில் யூரின் மோஷன் ரெண்டுமே போயிருக்காரு. ஸோ அதோட ஸ்மெல் தான் இவங்களுக்கும் பயங்கரமாக அடிக்க, டேய் இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறான், இது வரைக்கும் இப்படிலாம் இவன் பண்ணதில்லையே அப்படின்னு இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேய் என்னராச்சு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு அது இங்கே தான் இருக்குது, அது நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த டீமில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா பக்கத்துலேயே கோவில் இருக்குல்ல, அந்த சமயம் அந்த கோவிலில் பூசாரியாக இருந்திருக்காரு. அந்த பூசாரியும் கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தம்பி என்னாச்சு ஏன் பயந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்டு
அந்த சாப்பாடை நான் சாப்பிடல, அதுதான் சாப்பிட்டது, அது அங்கே தான் இருக்குது, அது நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பூசாரி இவரும் யாருப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதான் சாமி நம்ம ஊர் எல்லையில் வந்து ஒரு ரத்த காட்டேரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது அங்கே தான் நிற்குது, நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, இன்க்ளூடிங் காமேஷ் அண்ட் ராஜா. ஏன்னா இவங்க நேற்று நைட்டு தான் செம்மையாக வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஆனால் இங்கே இருக்கிற பூசாரி தம்பி அங்கே யாருமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது அங்கே இருக்குன்னு சொல்லும்போது இப்போ தான் பூசாரி கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவரும் கோவிலுக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல காவல் தெய்வமான ஐயனார் கோவில் இருந்துட்டு இருக்கு. அந்த கோவிலுக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஐயனார் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு வராரு. அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் பூசாரி இவருக்கும் தெரியுது உண்மையிலே இந்த பையன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரி இருக்கு அப்படின்னு. ஆனால் பூசாரி யோசிக்கிற விஷயம், எப்படி இந்த ரத்த காட்டேரியால இந்த கோவிலை தாண்டி உள்ள வர முடிஞ்சது, வரதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு இவரும் யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பசங்கிட்ட, தம்பி இந்த சாப்பாடை இவன் எடுக்கலப்பா, உண்மையிலே இங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்தது வேற எதுவுமே இல்லை, நம்ம ஊர் வெளியில் ரத்த காட்டேரி இருக்கும்ல, அந்த காட்டேரி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற பூசாரி கிட்ட, சாமி அந்த ரத்த காட்டேரியாவில் வந்து இந்த கோவிலை தாண்டி வர முடியாது, அதனால தான் நாங்களும் தைரியமாக இந்த இடத்துல இருந்தோம், இப்போ எப்படி அது உள்ளே வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சேம் இதே பூசாரி தான் நம்ம காமேஷ் அண்ட் ராஜா இவங்க ரெண்டு பேருமே கோவிலில் மயங்கிருப்பாங்கல்ல, அவங்களையும் எழுப்பி விட்டுருப்பாங்க. அண்ட் காமேஷ் கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, தம்பி எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது, நைட்டு நீங்கள் அந்த ரத்த காட்டேரி கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் தான் உன் கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சம் தான், எக்காரணத்தை கொண்டும் அதை நீ கழட்டிடாத, உனக்கு இருக்கிற ஒரே கவசம் ஒரே பாதுகாப்பு அது மட்டும்தான். அண்ட் இது கூடவே இதுக்கு மேலே தான் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுக்கப்புறம் பிரச்சனைகள் நிறையவே நடக்க போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி விஷயமும் சொல்லியிருக்காரு. இதுக்கேற்ற மாதிரியே காமேஷ் ராஜா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த அவங்க கிராமத்து மக்கள்கிட்டயும் சொல்றாங்க. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க. அண்ட் அன்னைக்கு சாயங்காலமே காமேஷ் ராஜா இவங்க ரெண்டு பேருமே அந்த கோவில் பூசாரியை பார்த்து, நேத்து நைட்டு அந்த காட்டேரி எங்களை கொல்றதா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கு, இதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா என்ன மாதிரி விஷயம்லாம் பண்றது அப்படின்னு பூசாரி அவர்கிட்டையும் கேட்க, முதல் விஷயம் உன் கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம எக்காரணத்தை கொண்டும் கழட்டாத, இன்கேஸ் அந்த ருத்ராட்சம கழட்டிட்டு நீ தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த புளிய மரத்துக்கிட்ட போனோம்னா போன அடுத்த ஒரு நிமிஷத்தில் உன் உயிர் உன்கிட்ட இருக்காது, என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ வெளியில் வரணும்னா முழு மனசோட நீ சிவனை வழிபடுறதான் நல்லது. ஏன்னா உனக்கு சிவபெருமானோட அனுகிரகம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால தான் நைட்டு நீ அந்த ருத்ராட்சம பிடிச்சி ப்ரே பண்ணும்போது அங்கே இருக்கிற கெட்டது உன்னை விட்டுருக்கு, அதனால தான் நீ அந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, சாமி இந்த பர்டிகுலர் விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலையே, இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியும்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் ருத்ராட்சம கழட்டாது, அந்த சிவபெருமான முழு மனசோட வழிபாடு சரியாயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரி கொஞ்சம் மந்திரிச்ச தண்ணியும் கொடுக்குறாரு. இது சாதாரணமான மந்திரிச்ச தண்ணி இல்லப்பா, மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய புண்ணிய ஸ்தலத்தோட தீர்த்தம் தான்ப்பா இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நானும் நிறைய இடத்துக்கு போயிட்டு இதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கேன், இப்போ அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தரேன், ஏதாச்சும் பிரச்சனைனா இதை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ராஜா இவர் இன்னொரு விஷயத்தை கேட்கிறாரு, ஏன் சாமி நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அந்த ரத்த காட்டேரி இன்னும் அந்த மரத்துல இருந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அதை இங்கிருந்து துரத்தலாம் ஆர் அதை கட்டுப்படுத்தி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அதை கட்டுப்படுத்தி வைக்காததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குப்பா, அதால நம்ம ஊருக்குள்ள மட்டும்தான் வர முடியாது, மற்ற விஷயத்தெல்லாம் சின்ன பசங்களான உங்ககிட்ட சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு அவரும் அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லாமலாம் இருந்துட்டு இருக்காரு. ஆனா ராஜா இவரும் விடாம, சரி சாமி இதெல்லாம் ஓகே, இப்ப நம்ம அந்த ரத்த காட்டேரியா அடக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், ஏதாச்சும் சொல்லுங்க நாங்களும் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்ப்பா, ஆனா நீ பண்ணாத காமேஷ், இவன் தான் பண்ணணும். அது என்னன்னா கால் படாத களிமண் இருக்கு பாத்தீங்களா, அந்த களிமண்ணில் இப்ப நான் கொடுத்த கோவில்களோட தீர்த்தத்தை கலந்து அது ஒரு சிவலிங்கம் மாதிரி செஞ்சு அதை நீங்க அந்த புளிய மரத்துக்கிட்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில பொருள்லாம் நான் கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே அந்த சிவலிங்கம் கிட்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜா காமேஷ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயப்பட, ஏன் சாமி இந்த ஒரு விஷயத்த நீங்களே பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணலாம், பட் இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது இதுக்கு பின்னாடி இருந்து நான் ஒரு சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டுத்தையுமே ஒரே சமயம் பண்ணணும், ஆனா ஒருத்தராலே பண்ண முடியாது, எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கும் விஷயம் புரிஞ்சிருது. ஆனா இப்போ
கால் படாத களிமண்ணை எங்கே போய் தேடுறது அப்படின்னு இவங்களும் யோசிக்க, அப்போதான் இவங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டோட கிணத்துல தூர் வாடுறாங்க. அதாவது தண்ணி இல்லை அப்படின்றதுனால அங்கே இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்தி அங்கே இருக்கிற தண்ணியை அந்த கிணத்துல ஒழுங்காக சுரக்கிற மாதிரி வைப்பாங்க. ஸோ இதை தான் தூர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த தூர் எடுக்கும்போது உள்ளேருந்து மண் எடுப்பாங்களே, அது கூடவே களிமண்ணும் வரும். இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்ச உடனே சரி நம்ம அங்கே போகிறோம், அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கால் படாத களிமண்ணை மட்டும் ஒரு பக்கெட்டில் போட்டு அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு அவங்ககிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. அண்டு அந்த கிணத்தை தூர் வாடுறவங்க அவங்களும் ரொம்பவே நேக்காக கீழே இறங்குறாங்க. அதாவது சைட்லேயே காலை வச்சு கீழே இறங்கி முடிஞ்ச வரைக்கும் கையை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மண்ணை ஒரு பக்கெட்டில் மேலே போட்டு அனுப்புனதுக்கப்புறம் தான் இவங்க அந்த கிணத்துல காலை வச்சு அங்கே தூர் வாரவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கால் படாத களிமண்ணும் கிடச்சிருச்சு. இதை வச்சு ஒரு சிவலிங்கமும் ரெடி பண்ணுறாங்க அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தி. ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நைட்டு போல தான் அந்த புளிய மரத்துக்கிட்டையும் போகணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் இவங்க புளிய மரத்துக்கு போகிறதும் இந்த ஒரு விஷயம் பண்ணுறதும் வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் யார் தான் அலோவ் பண்ணுவா? ஸோ இதனால் இவங்க 2 பேருமே இன்னைக்கு நைட்டு நான் பசங்க வீட்டில் தங்குறேன் அப்படின்னு ராஜா அண்டு காமேஷ் 2 பேருமே அவங்க வீட்டில் ஒரு பொய்யை சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே இருக்கிற கோயில்கிட்டையும் வராங்க. அண்டு சிவலிங்கம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இங்கேருந்து அந்த புளிய மரத்துக்கிட்டையும் போறாங்க. அந்த ருத்ராட்சத்தை கையில பிடிச்சிட்டு அந்த பக்கத்துல ராஜா இவரும் அவரோட ஃப்ரெண்டான காமேஷ் அவரை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த 2 பேருமே பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு அந்த சிவலிங்கத்தை அங்க வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த காட்டேரி அலல் சத்தம் இவங்க காது கிழிக்கிற அளவுக்கும் கேட்குது. அண்ட் இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி தான் பூசாரி அவர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஒரு சத்தம் காது கிழிகிற அளவுக்கு கேட்டதான் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. பட் அந்த பர்டிகுலர் டைம்ல கோவில்ல பூசாரி அவரும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி கோவில்ல பூசாரி அண்ட் இந்த சைடில் ராஜா காமேஷ் இவங்க 2 பேருமே இந்த ஒரு விஷயத்த மாறி மாறி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற காட்டேரி அந்த மரத்தை விட்டு வெளியில இங்க அங்கன்னு அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்கு. மரத்து உள்ள வருது, திடீர்னு வெளியில போயிட்டு ஒரு மாதிரி கத்துது, திரும்பவும் மரத்து உள்ள வருது. இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த மாறி மாறி பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்ப காமேஷ் இவர் என்ன பண்றாருன்னா அந்த பூசாரி கொடுத்து விட்டதுல ஒரு பை ஃபுல்லா திருநீரும் இருந்துட்டு இருக்கு. இந்த திருநீரை எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த சிவலிங்கம் ஃபுல்லா அந்த களிமண்ணு தெரியாத அளவுக்கு அந்த திருநீரை வச்சு ஃபுல்லா பூசி விடணும். இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது அங்க இருக்கிற ரத்த காட்டேரியால வலி தாங்க முடியல இல்லைன்னு தெரியல, சத்தம் இன்னும் அதிகமாயிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தள்ளியும் விட்டுருக்கு. இந்த விஷயம் எல்லாம் பண்ண விடாம அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் காலையுமே ஏதோ நகத்தை வச்சு கீர்னா மாதிரி ஒரு மார்க் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ரிஸ்க் அப்படின்றதுனால இவங்களும் அந்த கோவிலுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஆனா அந்த பூசாரியும் சரி இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்படி பொழுது விடியுது. இதுல காமேஷ் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நைட்டு வந்த ராஜா அவருக்கு அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அவருக்கு அம்மை வந்திருக்கு. அதாவது அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்த பூசாரி இவரும் பார்க்குறாரு. அண்ட் டெய்லி அந்த மந்திரிச்ச தண்ணி எடுத்துகிட்டு ராஜா அவருக்கும் கொடுக்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த அம்மை போட்டிருந்த இந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக ராஜா இவருக்கு சரியாயிருது. பட் அதனால ஒரு சில சைடு எஃபெக்ட்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த ஒரு விஷயத்துல வெளியிலேயே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் காமேஷ் அண்ட் ராஜா இவங்க 2 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரத்த காட்டேரியோட ஆட்டம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஏன் அந்த ஊருக்கு வெளியில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. அதை எப்படியாச்சும் அழிக்கணும் ஆர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த பூசாரிக்கிட்டையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, இப்போ நான் அதை தேடி தான் காசிக்கு போக போகிறேன். அண்ட் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அகோரிகளால் பூஜை பண்ண ஒரு தீர்த்தத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இந்த காட்டேரி மேலே தெளிச்சோன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு செயலிழந்தும் இருக்கும். அண்ட் அந்த தீர்த்தத்தை ரெகுலராக அது மேலே தெளிச்சுட்டே வந்தால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த காட்டேரி இல்லாமலும் போயிடும். இப்போ அந்த தீர்த்தத்தை தேடி தான் நானும் காசிக்கு போகிறேன். நான் போயிட்டு வரத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வாரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூசாரி காசிக்கும் கிளம்பி போறாரு. இப்படி பூசாரி காசிக்கு போன இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ராஜா இவருக்கும் சரி அண்டு காமேஷ் இவங்க 2 பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் அந்த ரத்த காட்டேரியாவில் இவங்க ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. பட் ஊர் மக்களுக்கெல்லாம் இல்லை, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே அவங்க வீட்டில் தான் தூங்கியிருக்காங்க. பட் அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்கள நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று எழுப்பிட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அட என்னடா இது அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று இவங்களை கண்ணு முன்னாடி எழுப்பி அப்படியே ஆப்போசிட்டில் நடந்தும் போதும். அப்படி நடந்து போகிறது வேறு எதுவுமே இல்லை. இவங்க அந்த மரத்துக்கிட்ட பார்த்துருப்பாங்களே அந்த ரத்த காட்டேரி தான் இப்போ இவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்க்கும்போது காமேஷ் இவருக்கு கை கால்லாம் உதறவும் ஆரம்பிக்குது. உடனே கழுத்தில் இருக்கிற அந்த ருத்ராட்சமாக பிடிச்சி மனசில் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற அந்த ரத்த காட்டேரி ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிச்சிட்டு அங்கிருந்தும் போயிருக்கு. சேம் இதே விஷயம் தான் ராஜா அவங்க வீட்டில் அவருக்கும் நடந்திருக்கு. அந்த 2 பேருமே ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரத்த காட்டேரியோட நடமாட்டம் அந்த நைட் டைம்ல இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா
காமேஷ் இவரோட உடம்புல நகை கீறல்கள் இல்லாத இடமே இல்லை, ஒரு இடத்த தவிர. அதாவது இந்த ருத்ராட்சம் போட்டிருக்காங்களே, இந்த சரௌண்டிங்கில் மட்டும் ஏதோ ஒரு ஷேப்பாக இந்த சரௌண்டிங்கில் மட்டும் அந்த நகை கீறல்கள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இதை தவிர்த்து மற்ற உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாரோ நகத்தை வச்சு கீறி இவங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் தெரியுமா, இப்போ யாராச்சும் நம்மளை நகத்தை வச்சு கீறினா நமக்கு ஒரு செகண்ட் அந்த வலி வந்து பெருசாக வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க பொழுது விடிஞ்சு பார்க்குற வரைக்கும் அந்த வலி சுத்தமாக இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் அந்த கீறின அந்த எரிச்சல் உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்கு. 2 பேருமே அந்த வலியில் 2-3 நாள் அவதிப்பட்டிருக்காங்க. கடைசியாக காசிக்கு போன அந்த பூசாரி 10 நாள் கழிச்சு தான் இவங்க ஊருக்கும் போன விஷயத்தோட திரும்ப ரிட்டன் வந்திருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே, அதாவது ராஜா காமேஷ், இவங்க 2 பேருமே ஒரு விதமான சந்தோஷம். கடைசியாக போன விஷயத்தோட வந்துட்டாரு அப்படின்னு. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பூசாரி அவங்க ஊர் ஆளுங்க முன்னாடி நின்று கேட்குறாங்க, இந்த ஊரில் இளவட்ட பசங்க ஒரு 2 பேர் நீங்களே முன்னாடி வந்து இந்த காட்டேரியை துரத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும், ஒரு 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊரில் இருக்கிற நிறைய பசங்க நான் நின்று போட்டி போட்டுட்டு வராங்க. பட் பூசாரி இவர் சூஸ் பண்ணுறது என்னவோ ராஜா காமேஷ் இவங்க 2 பேரும் தான். அதுக்கு காரணம் அந்த காட்டேரி இவங்க 2 பேரும் தான் வந்து கொல்லணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அவரு நினைச்சாரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இதனாலே காமேஷ் ராஜா இவங்க 2 பேருமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் சுத்தமாக ஒத்துக்கல. பட் எப்படியோ வீட்டில் பேசி இந்த ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இவங்களும் ஒரு சில விஷயங்களை இப்போ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நைட் டைமில் அந்த புளிய மரத்துக்கிட்டேயும் போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்க சிலையும் செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, களிமண்ணை வச்சு. இப்போ இங்கே இருக்கிற பூசாரி காசிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதை அந்த சிவலிங்கம் மேலே தெளித்து அதை காமேஷ் இவர்கிட்டையும் எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு மரம் ஏற தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா ஏறுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த புளிய மரத்து மேலே ஏறு, இந்த புளிய மரத்தோட உச்சியில் இந்த சிவலிங்கத்தை வச்சு உன்னோட இடது கால், அதாவது லெஃப்ட் லெக், இந்த காலை வச்சு இந்த புளிய மரத்தோட உச்சியை வந்து 3 தடவை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மிதிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காமேஷ் இவரும் மரத்து மேலே ஏறுறாரு. அண்டு ஒரு நல்ல இடமா அந்த சிவலிங்கத்தை வந்து சின்னதாக தான் இருக்கும், அதை வைக்கக்கூடிய ஒரு கார்னரையும் பார்க்குறாரு, ஒரு கிளை. அதை வச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே அந்த புளிய மரத்தை வந்து இவருடைய இடது காலில் 3 மிதி மெதிக்கிறாரு. அப்படி மிதிச்சுட்டு அந்த புளிய மரத்துல இருந்து கீழே இறங்கிடுறாரு. இப்படிப்பட்ட விஷயம் பண்ணதுக்கப்புறம் அந்த பூசாரியும் அந்த மரத்தை சுற்றி அந்த காசிலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்திருப்பார்ல, அதை அன்னையிலேருந்து அடுத்த 1 வாரம் வரைக்கும் அந்த இடத்துல விடாமல் தெளிச்சிட்டும் இருக்காரு. அப்படி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஊரை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ரத்த காட்டேரியோட பிரச்சனை ஒரு முடிவுக்கும் வருது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் நைட்டு பகல் அப்படின்னு டைம் பார்க்காம அது வழியாக ரொம்பவே தைரியமாக போயிட்டும் வந்துட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆனால் பிரச்சனை இதோடு முடியல. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபாக தான் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இதை முடிக்க வைக்கிறதுக்கு துணையாக இருந்த காமேஷ் ராஜா இவங்க 2 பேரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அந்த ரத்த காட்டேரி இப்போது அவங்க பின்னாடியும் சுற்றிட்டு இருக்கு. ஸ்டில் அந்த 2022லேருந்து இந்த 2024 வரைக்கும் படாத பாடுபடுத்திட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்டு இவங்க 2 பேருமே ஒரு மரணத்தோட விளிம்பில் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணுற விஷயம், நாங்கள் எங்கள் ஊருக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அண்டு எங்களுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம். பட் இதில் எங்கள் ஊர் வந்து இப்போ சேஃப் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் மாட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உதவி பண்ண அந்த பூசாரி அவரும் உடம்பு சரியில்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போனார். பட் அவர் இறந்து போய் 1 வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும் அவர் எங்களுக்கு உதவி பண்ண வந்ததுனால தான் அந்த காட்டேரி அவரை கொன்னுருச்சு அப்படின்னு. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வரது அண்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த ஒரு விஷயத்துலேருந்து நானும் என் ஃப்ரெண்டான ராஜா 2 பேருமே முழுசாக வெளியில் வரணும், ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் என் கிட்ட கேட்டாங்கன்னா நான் ஆப்வியஸாக யார்கிட்ட கேட்பேன், கண்டிப்பாக நம்ம பிடிஆர் ஃபேமிலி உங்ககிட்ட தான் கேட்பேன். இப்போ நீங்கள் தான் நம்ம சப்ஸ்கிரைபரான காமேஷ் அண்ட் ராஜா இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க. அது என்னன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்களும் அந்த சைடில் அந்த ஒரு கமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் மக்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது, நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பேயை துரத்தலாம் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி அவங்க ஊர் மக்களை எப்படியோ சேவ் பண்ணிட்டாங்க. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் காமேஷ் அண்ட் ராஜா இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை பற்றி கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது கூடவே நம்ம சேனல் ப்ளஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும்.